நான் ஒன்று சொன்னா செய்வீங்க. நாளைக்கு ஊருக்கு போகிற மாதிரி பிளான் இருக்கு. சரி ஜீவா வரானான்னு சரி ஜீவா கால் பண்ணி கேட்போம். ஹலோ, சொல்லு கார்த்தி. ஜீவா ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்மளுக்கு காலேஜ் லீவ் விட்ருக்காங்கல்ல. ஆமாண்டா. அதான் ஊருக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது 1 வீக்கு. நீ ஃப்ரீயா இல்லை வெளில எங்கே போறியா? ஒரு வாரமா? ஆமாம். சரிடா. சரி அப்போ போகலாமா? ஓகே. ஓகே. நாளைக்கு காலையில் ஒரு 7 மணி தான் கிளம்பி வந்துடுறேன். சரிடா. அப்படியே ஃப்ரீயாக போட்டு போகலாம் பிளான் இருக்கு. ஓகேடா. அப்படியே ஃப்ரீயாக கான்ஃபரன்ஸ் போட்டுறியா? அவளுக்கிட்டையும் பேசி முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம் போடுறேன். சரிடா போடுறா. ஹலோ பிரியா. சொல்லு ஜீவா. ஒன்றும் இல்லை, நம்ம கார்த்தி ஏதோ பேசணுமா, கான்ஃபரன்ஸ் போடவா? ஓகே. கனெக்ட் ஆகிடுச்சுடா கான்ஃபரன்ஸு. ஹலோ பிரியா. ஒன்றும் இல்லை, நமக்கு 1 வீக் காலேஜ் லீவ் கொடுத்துருக்காங்களே. அதான் ஊருக்கு போகிற மாதிரி பிளான் இருக்கு. ஓகே. நீ 1 வீக் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். அப்போ போகலாமா? ஓகே. சரி அப்போ 2 பேரும் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களா வீட்டாண்ட? ஓகே ஓகே. பை பாய். சரி வாங்கடா போகலாம். எல்லாமே எடுத்தாச்சடா? எடுத்தாச்சுடா. பிரியாணி எடுத்தாச்சு. சரி ஓகே மச்சான். இங்கே பாருங்க, நம்ம போகிற ஊர் சரியில்லை, ஓகேவா? இது என் ஊர், நானே ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். கொஞ்சம் அப்படியே பார்த்து நடத்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே மச்சான், அவனை தான் மெயினாக சொல்கிறேன். சரி சரியா? ஓகேவா? சரி மச்சான், கிளம்பலாமா? போகலாம்.
இது எப்படி போலாம்? பார்த்துடா பத்திரா. இந்த வீட்டு தாடா. சித்தி சித்தி வாங்க வாங்க. உட்காந்துங்க. என்ன ட்ராவலிங். எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரிம்மா. ஐயோ சர்க்கரை இல்லையே. இருங்கம்மா 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். அன்னைக்கு ஒரு குடம் கொடுத்தேன்லம்மா, அதை கொஞ்சம் கொடுங்க. அவசரமாக கடைக்கு போகிறேம்மா, உள்ளே போய் எடுத்துக்கோமா. சரிங்கம்மா. என்னடா இந்த பொண்ணு ஆம்பளை பசங்களோட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கு? நம்ம ஊருங்க ஆளுங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னதான் இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாதுராப்பா. என்ன அவன் போயிட்டான்? தெரியலையே. சரி, ஏன் இப்போ அவன் தனிமையாக இருக்கான்? ஆமால, அவன் ஏதோ கொஞ்சம் நில்லுங்கம்மா. யாரும்மா அவங்க வீட்டில் பசங்கள்லாம் வந்திருக்கிறது? அவங்க அக்கா பையனா அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்திருக்காங்கம்மா. என்னம்மா இந்த பொண்ணு பசங்களோட இப்படி உட்காந்து பேசிக்கிட்டுது? பசங்க மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க, அப்படி இப்படின்னாமா இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? அவங்களால நம்ம ஊருக்கு ஒன்றும் ஆகாதுமா. சரி சரி. இங்கே பாருங்க, நம்ம போகிற ஊர் சரியில்லை, ஓகேவா? இது என் ஊர், நானே ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். கொஞ்சம் அப்படியே பார்த்து நடத்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். கயல், இப்போ தான் நான் காஞ்சனக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்கள கூப்பிட மறந்துட்டேன். அவங்கள போய் கூட்டுமா, நம்ம எல்லாம் சேர்ந்து வேலைக்கு போகலாம். சரிம்மா, போகிறேன். கார்த்தி. இது வர சித்தி, ஒரு நிமிஷம் இரு. ஜீவா ஜீவா. ஆண்டா. கீழே வாடா. வரேன்டா. சரிடா.
என்ன பண்றதுன்னு தெரியலையே. போயிட்டு வருவேன், அதுக்குள்ள ஏதாவது பண்ண அவ்வளவுதான். ஐயோ, சரி இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. என்னடா வழி? என்னங்க உங்க அம்மா இப்படி போட்டு அடிக்கிறாங்க? எங்கள் ஊரே இப்படிதாங்க. நான் மட்டும் இந்த ஊரில் பிறந்தேன். எல்லா பொண்ணுங்களுக்குமே இதே கொடுமை தான்.
என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இந்த ஊரில் இப்படி இருக்க முடியாது. இந்த ஊருக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை மீறி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, பொண்ணுங்க எங்கேயும் வெளியே போகக்கூடாது, ஒரு வயசை வந்த உடனே வீட்டுக்காக மட்டும் உழைக்கணும், பொண்ணுங்க பசங்கிட்ட பேசக்கூடாது, அப்படி தப்பி தவறி பேசுனா அந்த பொண்ணை கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க. அழாதீங்க. நான் ஒன்று சொன்னா செய்வீங்களா? இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம கோர்ட்டுக்கு போகிறது தான். நீ சொல்கிறதுலாம் கரெக்டு, நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம். என் பொண்ணை கொடுமைப்படுத்தாமல் இருந்திருந்தா என் பொண்ணு என் கூடவே இருந்திருப்பாளே. அநியாயமாக என் பொண்ணை நானே துரத்திட்டேனே. போ சம போ. தமிழகத்தில் பெண்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படாமல் இன்னும் சில கிராமங்கள் உள்ளன. இச்சூழ்நிலையில் கல்லூரி நண்பர்கள் சிலர் ஒரு கிராமத்திற்கு சுற்றுலா சென்றபோது அங்கேயும் பெண்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படவில்லை என்பதை அறிந்து நீதிமன்றத்தை அணுகி பெண்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பினை பெற்று தந்தனர். யாருமா எங்க கையிலோட அம்மா? இந்த வீடு தான் சார். பாருங்க, கோர்ட்டு தீர்ப்புப்படி இந்த பெண்ணை வீட்டில் முடிக்க வைப்பது சட்டப்படி குற்றம். இதுதான் பெண்கள் வன்கொடுமை சட்டமும் சொல்லுது. அதனால் பெண்களுக்கு எப்போ நீங்க முழு சுதந்திரம் தரீங்களோ அப்பதான் அந்த பொண்ணு ஊருக்கு திரும்பி வரும். அது வரைக்கும் யாரும் அந்த பொண்ணை தொந்தரவு சரியா